ஒரு வாரத்திற்கு பிறகு குற்றாலத்தில் 4 அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். பராமரிப்பு பணியால் மெயின் அருவியில் குளிக்க அனுமதிப்பது குறித்து மாலையில் முடிவு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை நிறுத்தக் கோரி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். திட்டம் குறித்த தற்போதைய நிலை உள்ளிட்ட முழு விவரங்களை வழங்கவும் வலியுறுத்தல். காவி உடையில் திருவள்ளுவர் இருப்பது போன்ற படத்துடன் அழைப்பிதழ் வெளியிட்ட ஆளுநர் மாளிகை. திருவள்ளுவர் திருநாளையொட்டி வெளியிட்ட அழைப்பிதழால் சர்ச்சை. கோவை ராணுவ குடியிருப்பு பூங்காவில் விளையாடிய 2 சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின்வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்தது. தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் ஆலையை அமைக்கிறது கூகுள் நிறுவனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விரைவில் சந்திப்பு என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி சென்ற அதிவிரைவு ரயிலின் ஏசி பெட்டியில் ஒழுகிய மழைநீர். மின்சாதனங்கள் இருக்கும் இடத்தில் மழைநீர் கொட்டியதால் அச்சமடைந்த பயணிகள். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் நெல்லை, குமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். ஆறாவது கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நேற்றுடன் நிறைவு. 58 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 பிரதான செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும். ஒன்று, தமிழ்நாட்டில் கூகுள் பிக்சல் நிறுவனம் தன்னுடைய ஆலை அமைப்பு தொடர்பாக ஒரு முக்கியமான விவரங்கள் வெளியாயிருக்கு. அதனுடைய பின்னணி முக்கியத்துவம் குறித்து பேசியிருக்கும். அடுத்ததாக, கேரளாவில் புதிய அணை கட்டக்கூடிய முயற்சியை கேரள மாநில அரசு தீவிரப்படுத்தியிருக்கு. இதனுடைய பின்னணி மற்றும் அரசியல் தொடர்பாக பேச போகிறோம். அதுக்கடுத்தாக பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு அவர் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்களும் அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இல்லைனா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவும் அவருடைய தாத்தாவுமான தேவேகவுடா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதை பற்றி பேசியிருக்கோம். அடுத்ததாக, மன்னிப்பு கேட்க தயங்குகிறாரா யூடியூபர் இர்ஃபான்? அதாவது சிசுவுடைய பாலினத்தை தெரிவித்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் இதுவரைக்கும் ஒரு மன்னிப்பு வீடியோ வெளியிடலை. அதை பற்றி பேசியிருக்கும். அடுத்தாக, பிக் ஃபோக்கஸ் பகுதியில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அழைப்புதல், திருவள்ளுவர் தின நாள் கொண்டாட்டம் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அழைப்புதல் அப்படின்றது ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. மீண்டும் காவி உடை அணிந்து ருத்ராட்சை அணிந்து திருநூறு பூசியவாறு அந்த அழைப்புதலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புகைப்படம் அப்படின்றது பேசு பொருள் உண்டாகியிருக்கு. வழக்கமாக தை மாதங்கள் 2ஆம் தேதியில் கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவள்ளுவர் தினம் வைகாசி மாதத்தில் கொண்டாடுவதற்கான அழைப்புதலை தற்போது ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கு. இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைகிறார் பிக் ஃபோக்கஸ் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள். அவரை வரவேற்கிறோம். சார், வணக்கம். வணக்கம். ஆளுநர் மாளிகையிலிருந்து தொடர்ந்து 2வது முறையாக காவி உடை அணிவித்து திருவள்ளுவர் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கு. இது தமிழக அரசு வெளியிடக்கூடிய புகைப்படத்திற்கு முற்றிலுமாக ஒரு முரண்பட்டு நிற்கிறதா எதிர்க்கட்சியில் விமர்சனம் பண்றாங்க. இதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த புகைப்படம் அப்படின்றது சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுது? ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் தின விழா கொண்டாடுகிற அப்படிப்பட்ட நிகழ்ச்சி வருகிற போது அவர் வழக்கம் போல இந்த முறையும், அதாவது ஆரன் ரவி வந்த பிறகு 2வது முறையாக திருவள்ளுவருக்கு காவி உடை அணிஞ்சு உத்திராட்ச மாலை போட்டு அவர் ஏதோ ஒரு இந்து மதத்தினுடைய RSSனுடைய அடிப்படை ஊழியர் மாதிரி அல்லது சேவகர் மாதிரி சிருஷ்டிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழகமே வன்மையாக நாங்கள் கண்டிக்க விரும்புகிறோம்.
ஏன்னா இந்த மாதிரியான நடவடிக்கை என்பது அது திருவள்ளுவரை கொச்சைப்படுத்துவது, திருவள்ளுவரை அவமானப்படுத்துவது, திருவள்ளுவர் என்னென்ன மாதிரியான கொள்கையெல்லாம் திருக்குறளில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதுக்கு நேர் விரோதமான அணுகுமுறையை ஆளுநர் அவர்கள் கடைபிடிப்பது ரொம்ப மோசமான ஒரு செயல், ஒரு அநாகரிகமான ஒரு செயல். இன்னைக்கு திருவள்ளுவரும் திருக்குறளும் உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய, உலக மறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போற்றப்படுகிறது திருக்குறள். அதாவது திருக்குறளுடைய 1334 அந்த குறள்களை எடுத்து படிக்கிற போது அந்த திருவள்ளுவரும் திருக்குறளும் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுகிற அப்படிப்பட்ட கோட்பாடுகளை கொண்டது அல்ல. இறைவணக்கம் அல்லது கடவுள் வாழ்த்து என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட இடத்துல கூட இந்த மதம் தான், இந்த சாமி தான், இந்த கடவுள் தான் என்று அவர் சொல்லவே இல்லை. பொதுவாக இறை உணர்வை பாராட்டக்கூடிய, வழிபடக்கூடிய அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை போய் ஒரு இந்து மதத்தினுடைய பிரதிநிதி மாதிரி, அதுலேயும் மத வெறிய அடிப்படையாக கொண்டிருக்கிற RSS பிரதிநிதி மாதிரி ரொம்ப ஒரு வன்மையாக அவர் ஒரு RSS ஊழியர் மாதிரி இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில், ஆளுநர் தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது அவர் வீட்டில் வச்சுருந்தா கூட அது வேற விஷயம். ஆனால் ஆளுநர் மாளிகையில் அதுதான் அரசாங்கத்தினுடைய ஒரு வடிவம் மாதிரி, அரசாங்கமே அங்கீகரிச்சிருக்கிற ஒரு படம் மாதிரி இன்னைக்கு போட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. நான் என்ன சொல்றேன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை முன்மொழிந்தவர் வள்ளுவர். அவரை போய் எப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய, மத வெறியை பயன்படுத்தக்கூடிய, எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிடாத, எந்த ஒரு மத மோதலையும் மத வெறியை ஆதரிக்காத அப்படிப்பட்ட கோட்பாடை கொண்டிருக்கிறவர் வள்ளுவர். அவரை போய் நீங்க ஒரு RSS ஊழியர் மாதிரி, RSS பிரச்சார மாதிரி எப்படி இந்த படத்தை நீங்க பண்ணலாம்? அவர் என்னைக்காவது, இன்னும் சொல்ல போனா அவரு சொன்னார், அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வ நம்பிக்கையை கூட அவர் எப்படி பார்த்தார்னா, உங்களுடைய உழைப்பால தான் ஒரு மனிதன் முன்னேறணும் அப்படின்னு சொன்னார். உழவு தொழிலை மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி பிடித்தவர் திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னார். நீங்க RSS என்னைக்காவது உழவு தொழிலை பாதுகாத்திருக்கா? வேளாண்மையை பாதுகாத்திருக்கா? வேளாண்மை என்பது ஒரு ஈனத்தனமான தொழில் சொன்னதுதான் RSS. அப்படிப்பட்ட RSS ஆளுநருடைய அழைப்பிதழையும் RSS-ஐயும் எப்படி தொடர்பு படுத்த முடியும்? அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர் கொடுக்கக்கூடிய அழைப்பிதழ்ல சில கருத்துக்கள் அல்லது புகைப்படங்கள் முரண்பட்டு நிக்கலாம். அவரையும் RSS-ஐயும் எப்படி தொடர்பு படுத்தலாம்? நீங்க இருக்கிற எல்லா திருவள்ளுவர் படத்தை நீங்க காவி உடையில் சிருஷ்டிப்பது என்பது எப்படி? காவி உடை யாரை பிரதிநிதித்துவப்படுத்துது? காவி உடை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துது. காவி உடை என்பதை இன்னைக்கு இந்தியா பூரா பிரச்சாரப்படுத்துறது RSS அமைப்பு தான். அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வண்ணமாக அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எனவேதான் நீங்க RSS அந்த 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 வடிவத்தில் தான் நீங்க வடிவடிக்கிறீங்க. ஏன்னா இவர் இப்ப மட்டும் இல்லை, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பல தலைவர்களை, பல தெய்வ வள்ளலாரையே இவர் என்ன சொன்னாரு? தொடர்ந்து பேசுங்க. வள்ளலாரே அவர் என்ன சொன்னாரு? சனாதனத்தினுடைய உச்சம் வள்ளலார், சனாதனத்தினுடைய உச்சம் வள்ளலார்னாரு. வைகுண்டசாமி என்ன சனாதனத்தை முழுக்க முழுக்க எதிர்த்தவர் வள்ளலாறு. சனாதனத்தை எதிர்த்துதான் அவர் சிதம்பரத்திலிருந்து வடலூர்ல போய் அமர்ந்து அங்க சத்தியஞான சபையை உருவாக்குறாரு. 6வது திருமுறையில தன்னுடைய முழுக்க முழுக்க சமூக சீர்திருத்த பகுத்தறிவு கருத்தை அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை போய் இவர் வள்ளலார் சனாதனத்திலே உச்சம்னு அவரை போய் கொச்சப்படுத்துறாரு. ஐயா வைகுண்டசாமி இந்த இந்து மதத்தையும் அவருடைய கோட்பாடுகளையும் முழுக்க முழுக்க எதிர்த்து ஒரு சமூக சிந்தனையை உருவாக்குறவர் அவரை போய் சனாதனத்தை வழிபடுத்துவன்னு அவர் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட முற்போக்கான, இப்படிப்பட்ட பகுத்தறிவு அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு அம்சங்களை வெளியிடக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு காவி வண்ணம் பூசியா ஒரு RSS மாதிரி இந்து மத பிரச்சாரம் மாதிரி சிருஷ்டிப்பது என்பதுதான் ஆருடைய தொடர்ந்த வேலையா இருக்கு.